நான் போகிற கண்டென்ட்டுக்கு வாழ்வா சாவா நாள் 226. வழக்கம் போல் பூ பறிக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கான நாள் நல்லபடியாக அமையன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்ன விவசாயத்தில் கற்றுக்கிட்டேன்னா, விடாமுயற்சி மட்டும்தாங்க இங்கே வேணும். இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டேன்னா, முயற்சி என்பது விடாமுயற்சியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். வழக்கம் போல் பூவை பறிச்சுட்டு சென்னை சென்ட்ரலுக்கு வண்டி ஏற கலம்பத்தூர் வந்தாச்சு. நேற்று சுதந்திர நாள்னால ஒரே கூட்டங்க. வழக்கம் போல் பூ மார்க்கெட் போயாச்சு, மார்க்கெட்டில் போட்டாச்சு, வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்கே பாருங்கள் கடை எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மின் விளக்குகள் நல்லா பளிச்சுண்டு எரியுது. இந்தமாரி கூரைலாம் நம்ம சென்னையில் பார்க்குறது ரொம்ப அரிது தாங்க. நம்ம கிராமத்து சைடில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் சூப்பராக. இங்கே பென்ஸு கார்லேருந்து ஆடி கார்லேருந்து எல்லா காரும் பார்க்கலாம். இங்கே கவர்மெண்ட் பஸ் இப்போ விட்டுருக்கிறது நல்லாவே இருக்குது சூப்பராக பார்க்கவே. அப்படியே மார்க்கெட்டில் பூவை போட்டு சென்ட்ரல் வந்துட்டு அப்படியே ட்ரெயினில் வர சொல்ல அந்த ஒரு நம்ம ஊர்கிட்ட வர சொல்ல தான் பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குங்க. இதுதாங்க எப்போவுமே நமக்கு பிடிக்கும். நம்ம ஊர் வந்தால் மட்டும்தாங்க அந்த மண் வாசனை செமையாக வீசும். இங்கே சுற்றி நெல் பயிர் தாங்க. அங்கே வாழைத்தோட்டம், மாமரம் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சிங்களா, இவ்வளோ இருந்தும் எல்லாரும் சென்னையை நோக்கி தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே தாங்க பொருளாதாரமே நம்மளை அடங்கியிருக்கு. நம்ம கிராமத்தில் தாங்க சென்னை போன்ற நகரத்துக்கு இங்கேருந்து எல்லா காய்கறி பூ எல்லாம் கொண்டு போகிறாங்க. அதனால் விவசாயத்துக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.